நாம் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டு இருக்க காரணம் எல்லையில் இராணுவ வீரர்கள் சாப்பிடாம நம்ம எல்லையை காத்துட்டு இருக்கிறது தான். அப்பேற்பட்ட இராணுவ வீரர்கள் தினமும் என்ன சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நல்ல உணவுகள் தான் கிடைக்குதா இல்லை உணவுகளே கிடைக்கிறது இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சராசரி மனிதர்கள் 2000 2500 கலோரி கொண்ட உணவுகளை தான் தினமும் எடுத்துக்கணும். அந்த அளவு உணவே போதுமானது. ஆனால் இராணுவ வீரர்கள் ஒரு நாளைக்கு 4000 4500 கலோரி அளவு கொண்ட உணவுகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அந்த அளவுக்கு அவங்க வேலை வாங்கப்படுவாங்க. இராணுவ வீரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் டீ டைம் இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரில் பிரேக்ஃபாஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. அது கூட வெஜிடபிள் புலாவ் அந்த மாதிரி சிறு அளவு உணவு தான் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ண போயிடணும், இல்லைன்னா டியூட்டிக்கு போயிடணும். அப்படி டியூட்டிக்கு போன பிறகு டீ டைம் அவங்களுக்கு கிடைக்கும். டீ டைம் வரைக்குமே அவங்க ட்ரைனிங் இல்லை டியூட்டியில் இருப்பாங்க. டீ டைமில் நல்லா ஒரு டம்ளர் முழுக்கவே நல்ல டீ கொடுத்துருவாங்க. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அவங்க போவாங்க. லஞ்சில் குறைய இருக்காது. லஞ்சில் அதிகப்படியான உணவை இராணுவ வீரர்களுக்கு பரிமாறுவாங்க. சூஜி அல்வா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கறி, கபாப், தந்தூரி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணின்னு ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸை பரிமாறுவாங்க. அதை சாப்பிட்டு அவங்க மறுபடியும் டியூட்டிக்கு போயிடுவாங்க. லஞ்சிலேருந்து டின்னர் வரைக்கும் டியூட்டி டைம் ரொம்பவே ஓவராக இருக்கும். அத்தனை மணி நேரங்கள் உழைத்த பிறகு அவங்க திரும்பவும் டின்னர் எடுத்துப்பாங்க. டின்னர்லேயும் ஒரு மீல்ஸ் மாதிரியான அமைப்பு தான் கொடுப்பாங்க. அது கூட ரம்மும் சேர்த்து குடிப்பாங்க. அந்த ரம்மை எந்த அளவுக்கு குடித்தாலுமே போதையானது ஏறாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ரம்மா அந்த ரம் இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு மிலிட்ரி ரம்மே பிடிக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கேம்பில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தான். ஒருவேளை அவங்க ஃபீல்டில் இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அப்படி சமைச்சிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கிற வேலையை ஆர்மி சர்வீஸ் கார்ப் அப்படிங்கிற ஒரு அமைப்பானது பண்ணுது. இவங்க கடுமையான சூழ்நிலைகளை கூட இராணுவ வீரர்களுக்கு உணவானது போய் சேரணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே இராணுவ வீரர்களுக்கு உணவு கொண்டு போய் எடுத்து கொடுக்கக்கூடிய பணியை செஞ்சு வராங்க. இந்த பணி தான் இராணுவத்திலே கஷ்டமான பணி அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க.